உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மேற்படிப்பு நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம். மறைந்த செல்வங்கள் வரக்கூடிய காலகட்டம். ரியல் எஸ்டேட் மூலியமாக நல்ல ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள். நினச்சி பார்க்க முடியாத நேரத்தில் தடால்னு வரக்கூடிய வாய்ப்பு. நிலம் சம்பந்தம், அதை தவிர இந்த பூமி சம்பந்தமாக வியாபாரம் பண்ணுறவாளுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது அதாவது போட்டிகளில் நிச்சயமாக வெற்றி வரும். போட்டித் தேர்வின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அது தவிர பார்த்தீங்களா, இந்த நெருப்பு சம்பந்தமாக இந்த வெல்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் பண்ணுறவங்க, ஆர்ட் டைரக்டர்ஸ், அதை தவிர இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 18/1/2026 20/1/2026 வரணும். இந்த சந்திராஷ்டம நாளில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது ஏனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவு நெல் தானம் கொடுத்துட்டு போங்க. அது பண்ணிட்டு போனேனால் கண்டிப்பாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த மாதம் நீங்கள் ஹயக்ரீவரை போய் வணங்கிட்டு வாங்க. தை மாதம் வேறு. இப்போ பசங்களுக்கெல்லாம் ஆனுவல் எக்ஸாம் வரக்கூடிய காலகட்டம். மார்ச்சில் ஆனுவல் எக்ஸாம் வந்துடும். அதனால் இப்போ முதல்ல உத்தராயணம் பிறக்கும் பொழுதே போய் ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஹயக்ரீவரை சேவிச்சுட்டு கல்விக்கே அவர் தான் குருவாக சரஸ்வதிக்கே குருவாக சொல்லக்கூடியவர். அதனால் ஹயக்ரீவர் கோவில் செட்டிப்புண்ணியமில் இருக்குது, போயிட்டு வாங்க. திருவையீந்திரபுரத்தில் இருக்குது, போயிட்டு வாங்க. அது போயிட்டு வர்றதன் மூலியமாகவும் அங்கே ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதன் மூலியமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல விலகி செல்லக்கூடும்.